ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பூர்ண கொழுக்கட்டை. பசங்களுக்கு எப்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து வறுத்தது பொரிச்சது தான் கொடுப்போம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டைக்கு நான் கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதே நம்ம பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு அரை கப் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நமக்கு சாஃப்டாக வரும். அதுக்கு தான் எண்ணெய் சேர்ந்து நல்லா கலந்துட்டு இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் அரிசி மாவு எவ்வளோ எடுத்துன்னும் போது பேக்கெட்டில் அரை பேக்கெட் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10-15 கொழுக்கட்டை வருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க, சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு குழன்னு வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது ஓரளவுக்கு கலந்ததும் நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது வரைக்கும் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து கரண்டி யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம கையிலே நல்லா அதை பிசைஞ்சுப்போம். கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். நம்ம கரெக்டாக இப்போ பிசைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்தாலும் நமக்கு ரொம்ப வந்து இலகி போயிடுங்க, நல்லா இருக்காது, கரெக்டாக வராது கொழுக்கட்டை. அதுக்கு தான் இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கு பாருங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இப்போ இதுக்கு பூர்ணமும் செஞ்சுக்கலாம். இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வச்சுருந்த தண்ணி கால்வாசி தாங்க நமக்கு பாக்கி இருக்கு. நான் பூர்ணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூர்ணம் செஞ்சுக்கிறேங்க. அதுக்கு தேங்காய் நல்லா துருவிட்டு, இது ஒரு அரை முடி தேங்காய்ங்க, நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவிட்டு நம்ம வெறும் கடாயில் நல்லா அதை வறுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணி பதம்லாம் நமக்கு போகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூர்ணம் வந்து சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் சக்கரை கூட சேர்க்கலாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், வெல்லம் கூட இதில் சேர்க்கலாங்க. கருப்பட்டி வெல்லம் எதுனாலும் சேர்க்கலாம், சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ட்ரையாக நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ட்ரை கோகோனட் இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கலை. இது நல்லா அது செவந்து வரணுங்க. எண்ணெய் அதில் இருக்கிற தண்ணி பதம்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா அது வறுபட்டுடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சக்கரை வெல்லம் கருப்பட்டி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஒரு கப் நான் வந்து தேங்காய் எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரினா ஒரே கப் தான், அதாவது அதே கப்பில் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கிறேங்க. இது போட்டதும் நமக்கு ஓரளவுக்கு இலகி வரும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ட்ரையாக தாங்க கிடைக்கும், அதாவது நம்ம ஆறினோடனே நமக்கு ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா நாட்டு சக்கரை சேர்க்கறதால ட்ரையாக இருக்குது. நீங்கள் வெல்லம் சக்கரைலாம் சேர்த்திங்கன்னா நல்லா இறுகி இருக்குங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பூர்ணம் வந்து எள்ளு தாங்க, எள்ளு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். எள்ளு வந்து உங்கள்கிட்ட நல்லா சுத்தமான எள்ளுனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வறுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு சுத்தம் இல்லாத எள்ளு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கடைஞ்சி எடுக்கணுங்க, அப்போ தான் அதில் இருக்க கல்லெல்லாம் போகும். நான் வந்து எள்ளை ஸ்ட்ரைட்டாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும் எள்ளு. இது நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இது மாதிரி வெடிக்கிற சமயத்தில் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். பாகுலாம் ஒன்றும் இல்லைங்க, பாகுனா அதாவது நம்ம வெல்லம் தண்ணியில் போட்டு கரைஞ்சா போதும். ஏன்னா வெல்லத்தில் நமக்கு கல் மண் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது பல்லில் வந்து மாட்டோம், அதனால தான் நம்ம பாகு எடுத்துக்கிறோம். நான் எந்த கப்பில் எள்ளு எடுத்தனோ அதே கப்பில் தாங்க வெல்லத்தையும் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப திக்காக கிடைக்கும் பாகு அப்புறம். அதனால நான் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே நான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சுல, இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு இரும்பு வடிகட்டியில் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு, நமக்கு பாகும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கல் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ ஆற வச்சு இல்லை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த பாகு, அது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம ஒரு பூர்ணமாக ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வெல்லம் வந்து நல்ல வெல்லம்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னும் போது நம்ம இப்போ அரைக்கிறோம் இல்லையா, இந்த எள்ளு அரைக்கும் போதே நம்ம வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா அது வந்து பவுட்ரு மாதிரி கிடைக்குங்க. இது நம்ம பாகு எடுக்கிறதால நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்குது. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு இந்த பூர்ணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அடுப்பில் இட்லி குண்டான வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அது நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். இது கொதித்து வரட்டும். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெயை கையில் தடவிட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அதை உருண்டை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா உருண்டை பண்ணிட்டு நம்ம கையிலே நல்லா இது பண்ணலாம். இது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இது மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக நமக்கு வருங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக நமக்கு பழகிடும். இந்த 2 பூர்ணத்தில் ஏதாவது ஒரு பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம அதை அப்படியே நம்ம மூடிடலாம். அப்படியே மூடிட்டிங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை ஷேப்புக்கு சூப்பராக வந்துடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்துடுச்சா, தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து உருண்டை, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து நார்மலாக நம்ம கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்வோம் அது மாதிரி உருண்டையாக செய்கிறதுக்கும் இதே மாதிரி தாங்க. பெருசாக நம்ம உருண்டை அது மாதிரி பிடிக்காமல் சின்னதாக நம்ம ஒரு கப்பு மாதிரி செஞ்சுட்டு அதில் நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி உருண்டை பிடிச்சோம், நமக்கு உருண்டையாக ஒரு கொழுக்கட்டையும் நமக்கு ஷேப் வந்துடுங்க. இதுக்கு நம்ம அச்சுலாம் தேடி போக வேண்டியதே இல்லைங்க, நம்ம கையிலே நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு உருண்டையான கொழுக்கட்டையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மோதகம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, மேலே குண்டா கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கும் நான் வந்து இதே மாதிரி சின்னதாக ஒரு கப்பு மாதிரி செஞ்சுக்கிறேன். நல்லா ஒரு குழி மாதிரி பண்ணிக்கிட்டு இதில் சேர்த்து அதே தாங்க நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி உருண்டை பிடிச்சி மாவை கொஞ்சம் மேல் நோக்கி கொஞ்சமாக நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்த ஷேப்பும் நமக்கு வந்துடும். இதுக்காக நம்ம அச்சு வாங்கணுன்ற அவசியமும் இல்லை, நம்ம கையிலே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் கையில் செய்ய முடியாதுமோ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, ரவுண்டாக தட்டு. அதில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி நம்ம கையிலையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சைடில் நல்லா இது மாதிரி பொறுமையாக ஒரு ரொட்டேஷனில் இது மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்துடுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதே மாதிரி அவ்வளோதான். எடுத்து நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க, இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. இதிலே கொஞ்சம் டிசைன் வேணும்னா ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் எடுத்துகிட்டு சைடில் இது மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான டிசைனும் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இட்லி குண்டா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை மாதிரி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுங்க, அதுக்குள்ளே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மீந்து போச்சு. இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். பசங்க வந்து
இதை காலி பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. எள்ளு உருண்டை மாதிரியே இருக்கும். இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் பூரணம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் மீந்துடுச்சு. இதை என்ன பண்ணலான்னா, நம்ம வெள்ளை பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாகையில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடுறேங்க. இதுவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதையும் பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பிடிக்கும் போது ஈஸியாக பிடிக்க வரும். இது நம்ம என்ன ஷேப் வேணாலும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.